வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது இந்த வேல்யூ பேஸ்ட் காமர்ஸ் இன் இந்தியா. இது இந்தியாவில் ஒண்டி அக்செப்ட் ஆயிருக்கா இல்லை குளோபலாக அக்செப்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோங்க. மெயினாக இந்த மீஷோ ஐபிஓ இப்போ ரீசெண்டாக வந்ததில்ல, அது மார்க்கெட்டையே ஒரு பெரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது ஒரு மேஜர் ஆஃபரிங். இது நாட் ஜஸ்ட் த ஐபிஓ மார்க்கெட் ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு கொண்டு வரலைங்க. இந்தியாவுடைய காமர்ஸ் செக்டார்லேயே எஸ்பெஷலி இந்த வேல்யூ பேஸ்ட் காமர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுடைய டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குல்ல, ரீட்டைல் மார்க்கெட், அது ஒரு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட ஆன்லைனில் போட்டு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே வருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக ஒரு பொட்டிக்கடையில் போயிட்டு 10 ரூபாய்க்கு பொருளை கட்டிங்கன்னா வெயிட் பண்ணுப்பா 100 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா அடுத்த ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் ஒரு ட்ரிவன் பை த கன்சம்ஷன். யார் கேட்குறாங்களோ ரைசிங் கன்சம்ஷனில் இருக்குது. அதுமாரி டிஜிட்டல் அடாப்ஷன். ஸோ உட்காந்த இடத்துல தட்டினீங்கன்னா எங்கே எது வேணுமோ நீங்கள் அந்த இடத்துக்கு அதை அனுப்பிச்சி விடலாம். உங்களுடைய ரியல் ப்ரெசன்ஸ் தேவையில்லாத அளவுக்கு இந்த டிஜிட்டல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இந்த வளர்ச்சியில் ஒரு ரீட்டைல் பெனிட்ரேஷனை பார்க்க முடிகிறது. இது முதல்ல நம்ம பார்த்தோன்னா மெட்ரோவில் தான், மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்குது. லைக் சென்னை, மும்பை, டெல்லி அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா Tier 2 and Tier 3 சிட்டிஸ் வில்லேஜில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் பொருள் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு இந்த காமர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் அ வெரி குட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னாக்க வேல்யூ பேஸ்ட் காமர்ஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ரோத் இன்ஜினாக இந்தியாவிலே இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்தியாவுடைய இந்த ஃப்ராக்மெண்டட் சப்ளை பேஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி ஆஃப் அந்த டிமாண்டை லெண்ட் பண்ணுற அளவுக்கு கிறிஸ்டலைஸ் பண்ணியிருக்காங்க. 40 ரூபாய்க்கும் பொருள் வாங்கலாம், 400 ரூபாய்க்கும் அதே பொருளை வாங்கலாம். அதேமாரி கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன் ஷாப்பர் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாங்கக்கூடியவங்களுக்கு பேஸு தினந்தோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் ஆர்டர் போடுறாங்க. ஆர்டரை கன்வீனியண்ட்டாக போட்டு எனக்கு இந்த நேரத்தில் டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் வந்திருக்கு. அதுமாரி வேல்யூ ஃபோக்கஸ்டு பிளாட்ஃபார்ம். இது ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்களா அதையே கம்ப்ளீட்டாக ரீஷேப் பண்ணுறதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா போன மாதம் நீங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் எது சரியாக இருந்தது சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். அதுபோல் நீங்கள் டெக்ஸ்டைல் வாங்குறீங்களா, வாங்கினது சரியா இல்லையா நீங்கள் திருப்பி அனுப்பலாம். ஸோ இதை மாதிரி இந்த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவுடைய ஆன்லைன் ரீட்டைல் ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் 5G தாங்க. அந்த 5G அலை எல்லா இடத்துக்கும் போகிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்தந்த இடத்துல ஒரு லாஜிஸ்டிக்ஸ்க்காக கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த சப்ளை செயினும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் வேல்யூ கிடைக்கக்கூடும். அதனால் வேல்யூ செயின்கிறது உங்களுக்கு வேல்யூ பேஸ்ட் காமர்ஸில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த ட்ரெண்டு யுனிக் இன் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் இது மாதிரி 10 நிமிஷத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு இப்போ சென்னையில் இங்கே எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் அது போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்கள் பொருள் உங்களுக்கு தேடி வருது. ஸோ அதனால் இது ஒரு வேல்யூ பேஸ்ட் காமர்ஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேஷ் காம்பனண்ட்டோடு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த கம்பெனிகளுக்கு நிறைய லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இதில் மேலும் இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வேல்யூ பேஸ்ட் காமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு வெற்றியை அடைய முடியும். ஏன்னா அவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கும், வேல்யூ ட்ரிவனாக இருக்கும், அதுமாரி மாஸ் மார்க்கெட் கன்சியூமராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சீப்பாக கொடுக்க முடியுது. ரெண்டாவது இது சப்ளை அண்ட் அஃபோர்டபிலிட்டியை
கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த டிமாண்டை கொடுக்குறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபாஸ்டர் யூசர், அந்த பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்களால ஒரு பியாண்ட் மெட்ரோ வந்து சப்ளை பண்ணுறதும் பண்ண முடியும். அதுமாரி பார்த்திங்கன்னா நிறைய ஹையர் என்கேஜ்மெண்ட் அண்டு லோவர் சேர்னில் இருக்காங்க. ஸ்ட்ராங்கர் யூனிட் எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் எஃபிஷியன்சியை ஃபர்தராக ஸ்கேலப் பண்ண முடியும். ஸோ குளோபல் வேலிடேஷனை விட இந்தியாவில் பெட்டராக இருக்கும். அதனால் வேல்யூ இ காமர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஜிஎம்பி ப்ளஸ் ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ அதனால் இந்த நம்மளுடைய அனதர் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2.7 டைம் டு 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கும். அதாவது 45% growth நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் இந்த இ காமர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை செலக்ட் பண்ணி முதலீடு செய்யலாம். நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகள் வரும் வாரத்தில் எதெல்லாம் வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.